ஈரோடு மாவட்டம் எல்லை நாமக்கல் மாவட்டத்தில் மஞ்சள் விவசாயிகளை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளை கண்டறிந்து அரசுக்கு அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். என்னுடைய 100 நாள் நடைபயண நிகழ்ச்சியில இதுவும் ஒன்று. இங்கே சந்தித்த பொழுது அவருடைய குறைகளை சொன்னார்கள். தமிழ்நாட்டில் உள்ள மஞ்சள் விவசாயிகள் மிகுந்த வருத்தத்தில் இருக்கின்றார்கள், சோகத்தில் இருக்கின்றார்கள். காரணம், அவருடைய விளைச்சலுக்கு சரியான முறையில் விலை நிர்ணயம் செய்யவில்லை. திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக பல வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். அதில் ஒரு முக்கிய வாக்குறுதி விவசாயிகளுக்கு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் விளைபொருட்களுக்கு அனைத்து விளைபொருட்கள், குறிப்பாக வாழை, மஞ்சள், மரவள்ளி, பருப்பு, மிளகாய், இது போன்ற விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை, மினிமம் சப்போர்ட் பிரைஸ், இப்ப நெல்லுக்கு ஒரு குவிண்டால் 2500 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று கரும்புக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. இப்படியெல்லாம் அதற்கெல்லாம் குறைந்தபட்ச ஆதரவு விலை போன்று மஞ்சளுக்கும் நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொல்லி 4.5 ஆண்டுகள் ஆகிறது. இன்னும் கொண்டு வரல, கொண்டு வர சூழலும் இல்லை. அவர் நிச்சயமா பண்ண போறது கிடையாது. இப்போ மஞ்சளை பத்தி சொல்றேன். நான் உலக அளவில் 90 விழுக்காடு மஞ்சள் இந்தியாவில் தான் விளைகிறது. இந்தியாவிலே மஞ்சள் விளைகின்ற மாநிலம் 3வது இடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது. கொள்முதல் செய்கின்ற மாநிலம் தமிழ்நாடு 4வது இடத்தில் இருக்கிறது. இந்தியாவிலே கிட்டத்தட்ட 7.25 லட்சம் ஏக்கர்களில் மஞ்சள் பயிரிடப்படுகிறது. அதில் கிட்டத்தட்ட 11.5 லட்சம் டன் மஞ்சள் உற்பத்தி ஆகிறது. அதில் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு, நல்ல மழை பெஞ்சுனா 1.25 லட்சம் டன், இல்லைன்னா 1 லட்சம் டன். தமிழ்நாட்டில் 80 விழுக்காடு மஞ்சள் ஈரோடு மாவட்டத்திலே பயிர் செய்யப்படுகிறது. ஈரோடு 80 விழுக்காடு. இது இல்லாம சேலம், ஆத்தூர், கிருஷ்ணகிரி, செங்கல்பட்டு போன்ற பல பகுதிகள், தருமபுரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. இதுல ஈரோடு மஞ்சள் நம்முடைய புவிசார் குறியீடு அங்கீகாரம் பெறப்பட்டிருக்கிறது. இது நமக்கு பெருமை. மஞ்சள் என்றாலே அதுக்கு மருத்துவ தன்மைகள் எவ்வளவு இருக்கு, அந்த காலத்துல இருந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இது ஒரு மருத்துவ தன்மைனா நம்ம உடம்புக்கு வெளியிலயும் சரி, உள்ளுக்குள்ளயும் சரி, நம்ம குடலுக்கும் சரி, கல்லீரலுக்கும் சரி, எல்லாத்துக்கும் நம்ம பல நோய்களை குணப்படுத்துகின்ற தன்மை இருக்கிறது. பல கண்டிஷன்ஸ் இருக்கு. இப்படி எல்லாம் ரத்த கொதிப்புல இருந்து, மூல பிரச்சனை இருந்து எல்லாத்துக்கும் மஞ்சள் பயன்பாடுல இருக்கு. ஏன், கேன்சரை குணப்படுத்துகின்ற தன்மை உள்ள மஞ்சள். அதுல மஞ்சள்ல குர்குமின் இருக்கு. ஈரோடுல இருக்கிற மஞ்சள் குர்குமின் 90% குர்குமின் இருக்கு. ஈரோடுல விளைகிற மஞ்சள்ல 90% குர்குமின். அதனால்தான் உலக சுகாதார நிறுவனம் இது அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க. இப்போ மெடிசினல் பர்பசஸ் சொல்லிட்டு. இதுக்கு மெடிசினல் பர்பஸ் மட்டும் இல்ல, இது நேச்சுரல் கலர். இது ஏன்னா சில உணவுப் பொருட்கள் ஆர்டிபிஷியல் கலர் இருக்கும். ஆனா இதுல மஞ்சள்ல நேச்சுரல் கலர் இருக்கு. அதுல மெடிசினல் வேல்யூ இருக்கு. அதனால இதற்கு இன்னும் அதிகமா பயிரிடணும். ஆனா இந்த மண்ணு, ஈரோடு மண்ணு அதுக்கு உகந்ததாக இருக்கு. அதனாலதான் இங்க இருக்கிற ஈரோடுல இருக்கிற மஞ்சளுக்கு தான் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கிறது. இது இன்னும் மஞ்சள் விவசாயிகளை ஊக்குவிக்கணும். இது உலக அளவில் நமக்கு கிடைத்த அங்கீகாரம். ஆனா இதை பத்தி திமுக அரசுக்கு எள்ளளவும் எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது. இது ஒரு பொருட்டாவோட நினைக்கல. மஞ்சள் விவசாயிகள் கோரிக்கை என்ன? எங்களுக்கு வாரியம் வேண்டும், மஞ்சள் வாரியம் வேண்டும். 2வது, எங்களுக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். ஏன்னா 2021 ஒரு குவிண்டால் மஞ்சள் கிட்டத்தட்ட ஒரு 7,000-8,000 ரூபாய்க்கு தான் போச்சு. குவிண்டால்னா 100 கிலோ. 2024 கிட்டத்தட்ட 16,000, 17,000, 18,000 போயிருக்கு. ஆனா அதுல சில ரக மஞ்சள் விரலி வகைன்னு ஒண்ணு இருக்கு. கிழங்கு வகை, விரலி வகை. விரலி வகையில சேலத்துல விளைகின்ற விரலி வகை 21,000, 21,500 எல்லாம் போய்க்கு. ஆனா ஒரு நிர்ணயம் செய்யணும்னா மஞ்சளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை 25,000 ரூபாய் ஒரு குவிண்டாலுக்கு அரசு நிர்ணயம் செய்யணும். அது இல்லாம குளிர் பதன கிடங்குகள், கோல்ட் ஸ்டோரேஜ் பிளான்ட் இந்த பகுதியில வச்சு விலை வீழ்ச்சி அடைந்தா விவசாயிகள் இலவசமா அந்த கோல்ட் ஸ்டோரேஜ் பிளான்ட்ல அங்க மஞ்சளை தேக்கி வச்சு விலை உயர்ந்த பிறகு விற்கிறது செய்யணும். இல்ல மஞ்சள் ஆராய்ச்சி மையம் இங்க வைக்கணும். ஆராய்ச்சி செய்து எவ்வளவு தன்மைகள் நான் சொன்னேன். நான் ஆராய்ச்சி செய்யணும். அதுல எவ்வளவு செய்யலாம். இதுல அதனால அரசு இதை பத்தி கவலையே கிடையாது. தேர்தல் வந்ததுன்னா அது பொய்யான வாக்குறுதி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் முடிச்ச உடனே அது மறந்துடுவாங்க. அதான் இப்ப மறந்துருக்கிறாங்க. அதனால மஞ்சள் விவசாயிகள் இன்னைக்கு மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அடிப்படை கட்டுமானங்கள் வேண்டும், விலை நிர்ணயம் வேண்டும், அவங்களுக்கு அங்கீகாரம் நம்ம கொடுக்கணும். நமக்கு தான் பெருமை இது. நம்ம கொடுக்கணும், அங்கீகாரம் கொடுக்கணும்.
வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கின்ற ஏதுவாக இங்க தமிழ்நாட்டு மஞ்சள், குறிப்பா ஈரோடு மாவட்டத்தில் மஞ்சள் ஏற்றுமதி செய்கிற ஏற்பாடு செய்யணும். மத்திய அரசை அணுகணும், மாநில அரசு மத்திய அரசு அணுகணும், ஏற்பாடு செய்யணும். இலங்கையில பாத்தீங்கன்னா ஒரு குவிண்டால் மஞ்சள் கிட்டத்தட்ட 70,000 ரூபாய் 80,000 ரூபாய் இருக்கு. ஆனா இங்க ஒரு குவிண்டால் கிட்டத்தட்ட 16,000 17,000. அப்படி இலங்கைக்கு ஏற்றுமதி செய்யலாம். இலங்கையில மஞ்சள் வராது. ஆனா சொல்றேன், உலக அளவிலே 90 விழுக்காடு மஞ்சள் இந்தியாவில விளைகிறது. அப்பனா இது எப்படி, நம்ம எவ்வளவு பெரிய வாய்ப்பு, எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது. அது இல்லாம புவிசார் குறியீடு வாங்கிறது அது இன்னும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தமிழக அரசு பயன்படுத்த தவறி இருக்கிறது. தவறி இருக்குதுன்னா சும்மா சாதாரண வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறேன். அவருக்கு தெரியல. அங்கீகாரம் கொடுக்கணும். அதுக்கு சம்பந்தமா நிச்சயமா பாட்டாளி கட்சி அழுத்தம் கொடுக்கும். இனி வரும் காலத்துல இதுல இன்னும் அழுத்தம் கொடுத்து தமிழ்நாட்டில் உள்ள மஞ்சள் விவசாயிகளுக்கு இன்னும் கூடுதல் அங்கீகாரம், கூடுதல் வசதிகள், ஆராய்ச்சி வேணும், கூடுதல் விலை வேணும். விலை அடிப்படை விலை நிர்ணயம், குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்வதற்கு அத்துணை போராட்டங்களும் தேவைப்பட்டால் அழுத்தங்களும் பாட்டாளி கட்சி தொடர்ந்து தரும் என்று இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். இப்போ ஒரு தகவல் சார், திமுகவினுடைய 4.5 ஆண்டு காலத்துல நெல் கொள்முதல்ல திமுக அரசு சாதனை செய்து இருக்கிறது. ஒரு நாளைக்கு நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்து யார் இந்த ஜோக் அடிச்சிருக்கா? இல்ல தமிழக அரசு அதான் யாரு அதுல இல்ல தமிழக அரசே சொல்லி இருக்குது சார். திமுகவினுடைய 4.5 ஆண்டு காலத்துல நெல் கொள்முதல் சாதனை எட்டி இருக்கிறது. ஒரு நாளைக்கு நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்து 1000 மூட்டைகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விளக்கம் தந்திருக்காங்க. சரி, இப்போ தமிழ்நாட்டில் ஓராண்டிற்கு நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது எவ்வளவுனா 1,20,000 டன். ஓராண்டிற்கு தமிழ்நாடு முழுவதும் நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது 1,20,000 டன். அதில் தமிழக அரசினுடைய பங்களிப்பு எவ்வளவு தெரியுமா? 40 லட்சம் டன். கொள்முதல் மத்த 80 லட்சம் டன் தனியார் கொள்முதல் செய்யறாங்க. இதுல என்ன சாதனை பண்ணிட்டாங்க திமுக? கடந்த 4 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டில் 4,80,00,000 டன் நெல் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. எவ்வளவு? 4,80,00,000 டன். இதில் திமுக அரசு கொள்முதல் செய்தது 1,70,00,000 டன் தான். 3ல் 1 பங்கு கூட கிடையாது. இது கொள்முதல் செஞ்சுட்டு இது நாங்க சாதனை படிச்சிட்டோம் சொல்றதுலாம் இது வெக்கக்கேடுதல். மற்ற விவசாயிகள் தனியார் கிட்ட போயிட்டு அவங்க சொல்ற விலையை நிர்ணயம் வேற வழி இல்லாம கொடுத்துட்டு வராங்க. ஏன் உங்களால இன்னும் கூடுதலா நெல் கொள்முதல் செய்ய முடியல? உங்களால 60 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்கல்ல மாறி மாறி. ஏன் உங்களுக்கு நெல் கொள்முதல் செய்யறதுக்கு கூடுதல் மையங்கள் ஏன் உருவாக்கல? நெல் சேமிக்கிறதுக்கு ஏன் கூடுதல் கிடங்குகளை நீங்க உருவாக்கல? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏன் பில்ட் பண்ணல? எப்ப பண்ண போறீங்க? இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பிறகு பண்ண போறீங்களா? இவ்வளவு காலமா உங்களை நம்பி இத்தனை முறை ஆட்சி கொடுத்தாங்கல்ல. தஞ்சாவூர்ல டெல்டாவில் நெல் வரும்னு உலகத்துக்கே தெரியும். நீங்க தஞ்சாவூர்காரன் டெல்டாக்காரன் சொல்றீங்க. அப்படி சொல்றவங்க என்ன பண்ணிருக்கணும்? 67 ஆட்சியில வந்த உடனே அப்பத்திலிருந்து நெல்லை சேமிக்கிறதுக்கு நீங்க அடிப்படை கட்டுமானங்கள், பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு ப்ரொக்யூர் அண்ட் சேவ் ஸ்டோர் கிரெயின்ஸ் பேடி, அது அடிப்படை. சேமிப்பு கிடங்குன்னு நான் சொல்றேன். இப்போ தமிழ்நாட்டில் 513 சேமிப்பு கிடங்குகள் இருக்கு. அதனுடைய சேமிக்கின்ற கெப்பாசிட்டி எவ்வளவு தெரியுமா? 18 லட்சம் டன். ஆனா இப்ப நீ அதுக்கு தேவை எவ்வளவு தெரியுமா? 35 லட்சம் டன். 18 லட்சம் டன்னுக்கு மேல நெல் எவ்வளவு வந்தாலும் சேமிக்கிறதுக்கு முடியாது. இதுல கடந்த ஆண்டு சேமிச்ச நெல் இப்ப இருக்குது. அதுல அப்போ எப்படி நீங்க இப்ப இருக்கிற நெல்லை எப்படி நீங்க கொள்முதல் செய்வீங்க? எப்படி நீங்க சேமிப்பீங்க? எங்க வைப்பீங்க? அப்ப இந்த கேள்வி எல்லாம் விவசாயிகள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதுல நாங்க சாதனை படிச்சோம். வேதனை வேதனை. திமுக அரசுனா விவசாயிகளுக்கு வேதனையோ வேதனை தான். சாதனை நீங்க யாராவது வாயத்தாருன்னு சொல்லக்கூடாது. அசிங்கம் அதெல்லாம் சொல்றது. விவசாயிகள் கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. டெல்டாவில் தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நெல் எல்லாம் விளைஞ்சு போச்சு, முளைச்சிருச்சு. 2 லட்சம் சம்பா பயிர் நீர்ல மூழ்கிடுச்சு. அதுக்கு என்ன பண்ண போறாங்க? கேட்க வேண்டியதானே. என்ன சொல்ல போறாங்க? எல்லாம் நெல் குவிண்டலுக்கு 2500 நாங்க உயர்த்தி வழங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவதுங்க,
இவங்க உயர்த்தல. தமிழக அரசு மத்திய அரசுக்காகத்தான் நெல்லை கொள்முதல் செய்யறாங்க. மத்திய அரசு தான் அந்த பொது விநியோக திட்டத்தின் கீழ் ப்ரொக்யூர்மெண்ட் பண்றாங்க, பிடிஎஸ் சொல்லிட்டு. அதுல மத்திய அரசு ஒரு குவிண்டால் 100 கிலோ நெல்லுக்கு 2369 ரூபாய் கொடுக்கறாங்க. மத்திய அரசு தான் கொடுக்கறாங்க. இவங்க 301 ரூபாய், அவ்வளவுதான் இவங்க கொடுக்கறாங்க. இவங்களோட பங்களிப்பு 301 ரூபாய் கொடுத்துட்டு 81 ரூபாய் தான் கொடுக்கறாங்க இவங்க. அதுல 81 ரூபாய் தான் கிடைக்குது இவங்களுக்கு. அதை கொடுத்து நாங்க 2500 கொடுக்கறோம். 2500 நீங்க எப்ப சொன்னீங்க? 4 ஆண்டுகளுக்கு முன்பு. 2500 வச்சுக்கிட்டு இன்னைக்கு விவசாயம் பண்ண முடியுமா ஒரு குவிண்டால் நெல்லுக்கு? இல்ல. இன்னைக்கு 3500 ரூபாய் கொடுத்தாதான் விவசாயிகளுக்கு கட்டுப்படி ஆகுது ஒரு குவிண்டால் நெல்லுக்கு. நீங்க கொடுக்கறது வெறும் 81 ரூபாய் தான் நீங்க கொடுத்திருக்கீங்க. அது ஊக்கத்தொகைன்னு கொடுத்திருக்கீங்க. இப்ப நீங்க அந்த 2500 ரூபாய் சொல்றீங்களா தமிழ்நாட்டுல ஒரு குவிண்டால் நெல்லுக்கு, அதுல கிட்டத்தட்ட 98% காசு மத்திய அரசு கொடுக்குது, நீங்க கொடுக்கல. ஒரிசாவில இன்னைக்கு ஒரு குவிண்டால் 3160 ரூபாய் ஒரு குவிண்டால் ஒரிசால கொடுக்கறாங்க. ஒரிசால ஊக்கத்தொகை எவ்வளவு கொடுக்கறாங்க? 800 ரூபாய். நீங்க எவ்வளவு கொடுக்கறீங்க? 80 ரூபாய், 81 ரூபாய். ஏன் நீங்க ஒரிசா போன்ற நீங்க 800 ரூபாய் கொடுக்க வேண்டியதானே? அல்ல என்ன பெருமை உங்களுக்கு? 2500 ரூபாய் கொடுப்பேன்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்களாம். 10 வருஷத்துக்கு பிறகு 2500 ரூபாய் வருமா? அது பெருமையா சொல்லுவாங்களாம். இது பெருமையா? இது கேவலம். இதெல்லாம் இன்னைக்கு விவசாயம் ஒரு குவிண்டால் நெல் உற்பத்தி செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2450 ரூபாய் ஆகுது. நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க? 2500 ரூபாய் கொடுக்குறீங்க. 50 ரூபாய் வச்சுட்டு விவசாயம் என்ன பண்ண போறாங்க? விவசாயம் பண்ண முடியுமா? ஒன்னும் திமுக அரசு செய்ததெல்லாம் தோல்வி தோல்வி தோல்வி. மக்களை ஏமாத்திக்கிட்டு பொய்ய சொல்லி சொல்லி கோயபிள்ஸ் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்க சாதனை படிச்சுட்டோம். சாதனை இல்ல, வேதனையோ வேதனை. விவசாயி எல்லாம் வயிற்றுல அப்படியே வயிறு எரிஞ்சிட்டு இருக்காங்க, கோவத்துல இருக்கிறாங்க. எல்லாத்துலயும் அந்த மஞ்சள் விவசாயிகள் மட்டும் கிடையாது, நெல் விவசாயிகள் சரி, தென்னை விவசாயிகளும் சரி, மா விவசாயிகள் சரி, எல்லா பருத்தியில இருந்து வாழை விவசாயம் எல்லாமே இன்னைக்கு கோபத்துல இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு நாங்க சாதனை படிச்சுட்டோம். இதெல்லாம் ரொம்ப ஒரு வேதனையான செய்தி. அதெல்லாம் காவிரி டெல்டாவில் உள்ள விவசாயிகளுக்கு நீங்க பயிர் நாசமான பயிருக்கு ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது 50,000 ரூபாய் கொடுங்க, இழப்பீடு கொடுங்க. நெல் கொள்முதல் இப்ப நான் சொல்றேன்ல, இப்போ ஒரு நாளைக்கு ஒரு கொள்முதல் நிலையத்தில் 1000 மூட்டைன்னு சொல்றாங்க. 1000 மூட்டைனா 40 டன். ஒரு மூட்டை 40 கிலோ. 1000 மூட்டை 40 டன் ஒரு நிலையத்துக்கு. இப்ப நான் சொல்ற 4 மாவட்டம், தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, இந்த 4 மாவட்டத்துல 915 கொள்முதல் நிலையங்கள், 14, 15 இருக்கு கொள்முதல் நிலையங்கள் அங்க இருக்கு. இப்ப செப்டம்பர் 1ஆம் தேதியில இருந்து தீபாவளிக்கு முன்பு வரை 50 நாள். இந்த 50 நாள்ல இந்த 915 கொள்முதல் நிலையத்துல ஒவ்வொரு நாளும் 1000 மூட்டை கொள்முதல் செஞ்சிருந்தாங்கன்னா இந்நேரம் கிட்டத்தட்ட 16.5 லட்சம் டன் கொள்முதல் செஞ்சிருக்கணும் இந்த 50 நாள்ல. சரி, 50 நாள் விட்டுடுங்க, 30 நாள் கணக்கு எடுத்துங்க. நீங்க அக்டோபர் கூட விட்டுடுங்க, செப்டம்பர் 30 நாள் குறுவை சாகுபடி. செப்டம்பர் 30 நாள்ல நீங்க இந்த 915 சென்டர்ல நீங்க கொள்முதல் செஞ்சிருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட 11.5 லட்சம் டன் நீங்க கொள்முதல் செஞ்சிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு தமிழக அரசு எவ்வளவு கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்கன்னா வெறும் 5.5 லட்சம் டன். குறுவை சாகுபடியில வெறும் 40 விழுக்காடு தான் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க தமிழக அரசு. இது என்ன சாதனை? உங்க கடமை என்ன? வடகிழக்கு பருவத்திற்கு முன்பாக குறுவை சாகுபடி செய்து அதுல நீங்க கொள்முதல் செய்து முடிச்சிருக்கணும். வடகிழக்கு பருவம் ஆரம்பிச்சு 1 வாரம் ஆகுது. சம்பா அடுத்த சீசன் வந்துடுச்சு. இன்னும் நீங்க கொள்முதல் செய்யறீங்க. என்ன வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம்? வெக்கப்படணும். ஆனா எங்களுக்கு பெருமையா இருக்கு, சாதனை படிச்சிருக்கிறோம்னு பொய்ய சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமா இதெல்லாம் மக்களுக்கு தெரியும். அவங்க என்ன பொய்ய சொன்னாலும் எங்க கிட்ட டேட்டா இருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, எங்கேயும் பண்ண முடியாது. 4,80,00,000 டன் நெல் உற்பத்தி 4 வருஷத்துல. அதுல திமுக கொள்முதல் செஞ்சிருக்கிறது 1,70,000 1,70,000 டன் தான்.
ஆனா இது சாதனையா பெருமையா இருக்குன்னு வேதனையோ வேதனை. நெல் சேதம் குறித்து வந்து தற்போது தீவிர கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது ஒரு புறம் அமைச்சர் ராமச்சந்திரன் கூறியிருக்கிறாரு. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா முதல்வர் என்ன சொல்றாருன்னா, நாங்க களத்தில் நிற்கிறோம், துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் எல்லாம் வந்து நாங்க களத்தில் மக்களோட மக்களாக நிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. நாங்க ரோடு ஓரத்துல வந்து நாங்க சும்மா சுத்திட்டு இருக்கிறோம். நாங்கெல்லாம் இவங்க எல்லாம் களத்துல இருக்காங்க, நாங்க எல்லாம் சும்மா வெட்டியா சுத்திட்டு இருக்கிறோம். நாங்க என்ன பேச இந்த தமிழகத்தையும் அதுக்குதான் உங்களுக்கு முதலமைச்சர் ஆக்குனாங்க, உங்களை அமைச்சர் ஆக்குனாங்க, உங்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. விவசாயிகளுக்கு பிரச்சனையோ மக்களுக்கு பிரச்சனை நீங்க தான் போனாங்க, அதுதான் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களுக்கு தேர்வு பண்ணிருக்காங்க. சார், இந்த பகுதியில சட்டவிரோதமான கிட்னி விற்பனையை வந்து தமிழக அரசு தடுக்க தவறியதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்குது. ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி ஒரு குழு அமைச்சு ஒரு 2 புரோக்கர்கள், அதாவது திமுகவை சார்ந்தே ஒரு நபரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஆனா மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு திமுக அரசு தயங்குகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்குது. திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவமனை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இல்லைங்க, அது வந்து கிட்னி திருட்டு கிடையாதுங்க, அது கிட்னி முறைகேடு என்று தமிழக அரசிடம் பதில் வந்திருக்கிறது. அதாவது இது சம்பந்தமா நான் இது வரைக்கும் 2-3 அறிக்கைகள் இது சம்பந்தமா விட்டிருக்கிறேன். நான் முதல் நான் தான் கொடுத்திருக்கேன், அறிக்கை கொடுத்திருக்கேன் சம்பந்தமா. ஏன்னா இந்த பகுதியில் நாமக்கல், ஈரோடு, அப்புறம் திருச்சி பகுதியில், இந்த சேலம், இந்த ஆத்தூர் பகுதி இதெல்லாம் போட்டு பார்த்தா அங்க இருந்து பாவம் ஏழை மக்களிடம் கிட்னி திருடி அது வந்து வெளி சந்தையில வந்து பெரிய விலையில முறைகேடு நடந்திருக்குது, பெரிய மோசடி நடந்திருக்கிறது. இதுல வந்து இது கண்டுபிடிச்சு வெளியில வந்த உடனே எங்க இருந்து பார்த்தா அது ஒரு மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி சார்ந்த மருத்துவமனை. அந்த மருத்துவமனை யாருதுன்னா திமுக கட்சியை சார்ந்தவர்கள் ஒருவர் அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றார். இதற்கு விசாரணை நடத்தணும் பண்ண ஏதோ ஒரு குக்கப் பண்ணி ஏதோ ஒரு விசாரணை ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் அதுக்கு விசாரணை பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே திமுக அரசு எங்க போயிருக்கிறாங்க? உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. இதுன்னா தமிழ்நாட்டின் பிரச்சனையா? இது ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரி, திமுகவை சார்ந்த ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில கிட்னி திருட்டு நடந்திருக்கிறது. இதற்காக தமிழக அரசு எதற்கு உச்ச நீதிமன்றம் போக வேண்டும்? மேல்முறையீடுக்காக போனோம். நீங்க நியாயமான அரசா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? சென்னை உயர்நீதிமன்றம் சொல்ற அந்த விசாரணையை நீங்க ஏத்துட்டு இருக்கணும். இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையா? தமிழ்நாட்டின் பிரச்சனையா இருந்தா சரி, நீங்க உச்சநீதிமன்றம் போலாம் மேல்முறையீடுக்கு. இது ஒரு தனிப்பட்ட ஒரு மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி. அந்த பிரச்சனைக்கு நீங்க கேடுகட்டத்தனமா நீங்க உச்சநீதிமன்றம் மேல்முறையீடு பண்ணிருக்கிறீங்களே. இதுல இருந்து என்ன தெரியுது? இது கூட்டுக்கொள்ள. இதற்கு சிபிஐ விசாரணை வேணும். ஏன்னா சிபிஐ விசாரணை வந்தாதான் இதுல எந்த அதான் உச்சநீதிமன்றம் அது வந்து நிராகரித்திருது, இவங்களுடைய மேல்முறை நிராகரித்தது. அன்னைக்கே நான் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கேன். சிபிஐ விசாரணை இல்லதான். ஏன்னா இது ஏதோ ஒரு மாநில பிரச்சனை கிடையாது. கிட்னி திருட்டு என்பது வெளிநாட்டிலிருந்து வருகின்றவர்களுக்கு கிட்னி போடுறது. ஆக இது பன்னாட்டு பிரச்சனை. வெளிநாடு மட்டும் இல்ல, வெளி மாநிலங்கள் அங்க சார்ந்தவர்கள் வருவாங்க போவாங்க. யார் வந்தா போனா சிபிஐ தான் விசாரிக்க முடியும், தமிழ்நாடு அரசு எல்லாம் விசாரிக்க முடியாது. அதனால அப்படிப்பட்ட சிபிஐ விசாரணை நடந்த பிறகுதான் இது உண்மை வெளியே வந்து யார் குற்றவாளியே பண்ணுங்க. ஆனா இதை விட்டுட்டு அவங்கள காப்பாத்துறது, இவங்களை காப்பாத்துறது, புரோக்கரை காப்பாத்துறது, உரிமையாளரை காப்பாத்துறதுலாம் இது வெக்கக்கேடு, அசிங்கமானது. இது நிச்சயமா மக்கள் ஒருபொழுதும் மன்னிக்க மாட்டார். அதான் சொல்றேன். இதுக்கு முன்னே மணலை கொள்ளடிச்சாங்க, தாது மணலை கொள்ளடிச்சாங்க, மலையை கொள்ளடிச்சாங்க, இப்ப கிட்னியை கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் திராவிட மாடல். நாமக்கல், ஈரோடு மாவட்டம் விசைத்தறி வந்து போகுது. இலவச வேட்டி சுட்டு மட்டும்தான் விசைத்தறி வந்து பாதிப்பு சொல்லி பழைய ஏற்பட்டு விவசாயிகள் தான் பாதிக்கிறாங்க. அது வராது விசைத்தறி உங்களுடைய கருத்து. அதான் இப்போ ஏன்னா முழுசா முடிஞ்சிருச்சுங்களா, எல்லாமே வந்து வேலைவாய்ப்பு பாதிப்பு விசைத்தறி இல்ல. இப்போ நேற்று நான் திருப்பூர்ல போயிட்டு இருந்தேன். இந்த திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் பகுதியெல்லாம் போய் பின்னல் ஆடைகள், உள்ளாடைகள், ஆயத்த ஆடைகள் அங்க தயாரிக்கின்ற பகுதி அது. அதுல வந்து சிலது வந்து அதான் மோஸ்ட்லி இது வந்து விசைத்தறியில பண்றது. அதுல சில விசைத்தறியில இதுல வந்து லுங்கி, வேட்டி, அந்த சட்டை அதெல்லாம் பண்றாங்க. அது வந்து நிச்சயமா அவர்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு சுத்தமா நலிந்து விட்டது நெசவு தொழிலே, இப்போ நலிந்து விட்டது. நான் இப்போ சமீபத்தில் காஞ்சிபுரம் போயிருந்தேன். அங்க காஞ்சிபுரத்துல வந்து கைத்தறி பட்டு புடவை,
அதுல பாத்தீங்கன்னா முதல்ல 30,000 பேர் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2,000 பேர் தான் பண்ணிட்டு இருக்காங்க, தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கட்டுப்படி ஆகல. ஒரு பட்டு புடவை நெய்யறதுக்கு 15 நாள் ஆகுது. ராத்திரி பகல காலையில 7 மணில இருந்து ராத்திரி 8, 9 மணி வரைக்கும் வேலை செய்யணும். 2 கால் 2 கையை வச்சு பண்ணணும். அது கைத்தறிக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அவங்களுக்கு கிடைக்கிறது வெறும் 3,000, 4,000 தான் கிடைக்குது ஒரு புடவைக்கு. அதே போன்று நம்ம லுங்கி இந்த பகுதியில் ஈரோடு, சேலம் பகுதியில் இருக்கிற கைத்தறியில இருக்கிற நெய்யறவங்களுக்கோ சரி, விசைத்தறியில இந்த பொருள்லாம் உற்பத்தி செய்யறவங்களுக்கு வந்து நிச்சயமா அரசு வந்து நிவாரணம் கொடுக்கணும், சலுகைகள் கொடுக்கணும். அது எல்லாமே அந்த விசைத்தறிக்கு வந்து அதுல இந்த மின்சாரம் அந்த சலுகை கொடுக்கணும், இலவசம் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். இது ஒரு பக்கம். நேற்று கூட சொன்னது வந்து இந்த அமெரிக்காவில் வந்து இப்ப வரி அதிகமாகப்படுத்திருக்காங்க, 50 விழுக்காடு வரி டாரிஃப்னு சொல்லிட்டு. இதனால இங்க இருக்கிற இந்த பின்னலாடைகள், உள்ளாடைகள், அது ஆயத்தாடைகள் வந்து அப்படியே நலிந்து விட்டது. ஒரு நெருக்கடி நிலை வந்திருக்குது இப்போ இந்த பகுதியில் வந்திருக்குது. ஏன்னா அமெரிக்கா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 30% மார்க்கெட். இங்க இருந்து உற்பத்தி ஆகிற 30% பொருள் அமெரிக்காவுக்கு போகுது. அந்த 30% பொருளுக்கு வந்து கிட்டத்தட்ட 50% கூடுதல் வரினா இவங்களால ஏற்றுக்க முடியாது, பண்ண முடியாது. நிறைய சில சிறு தொழிற்சாலைகள், நடுத்தர தொழிற்சாலைகள் நிறைய மூடிட்டாங்க. விவசாயிகளுக்கு தொழிலாளர்களுக்கு நிறைய பேர் வந்து வேலை இல்லாம ஒரு சூழல் இருக்கு. இது வந்து அரசு அதை கண்டுக்கணும், அரசு ஒரு ஈடுபாடு இருக்கணும். அதுல நீங்க சொல்ற விசைத்தறி விவசாயிகளுக்கும் சரி, விசைத்தறி நெசவாளர்களுக்கும் சரி, அவங்களுக்கெல்லாம் கூடுதலாக கடன் சலுகைகள் கொடுக்கலாம், வட்டி மானியம் கொடுக்கலாம். வட்டி மானியம்னா வட்டி கட்டணம், கடனை வாங்கி பண்றவங்களுக்கு வந்து வட்டியை வந்து மானியமா தமிழக அரசே அது மானியத்தை கொடுக்கலாம். வேலை இல்லாத தொழிலாளர்கள், இந்த பிரச்சனையால வேலை இல்லாத தொழிலாளர்களுக்கு மாசம் 5,000 ரூபாய் குறைஞ்சது கொடுக்கணும். இதான் எங்களோட கோரிக்கையா நாங்க வச்சிருக்கோம். தற்பொழுது வாக்காளர்கள் சிறப்பு தீவிர திருத்தத்தை வந்து சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் அப்படின்னு திமுக தெரிவிச்சிருக்காங்க. எதிர்கொள்ளட்டும், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா வாக்காளர்கள் வந்து சரி செய்ய வேண்டும், அதுல மாற்று கருத்து கிடையாது. அதெல்லாம் அது சரி செய்வது மாநில அரசு, மத்திய அரசு மட்டும் இல்ல, மாநில அரசின் கடமை. எலெக்ஷன் கமிஷன் எல்லாத்துக்கும் சமமா இருக்குது. இதுல வந்து யார் இருக்கிறா யார் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். போலி வாக்காளர்கள்லாம் அப்புறப்படுத்த வேண்டும். அதுல எல்லா கட்சியினுடைய கோரிக்கை இதுதான். அது விரைவில் அறிவிப்போம். பாமக செயல் தலைவர் ஆனா வந்து இந்த மாவட்டத்தை எடுத்துக்கொண்டா வந்து அதிக அளவுல சாய தொழிற்சாலைகள் இருக்குது. அந்த தொழிற்சாலையினுடைய கழிவுநீர் நேரடியாக இருக்கிற காவிரி ஆற்றுல திறந்து விடுறாங்க. ஆனா பல ஆண்டுகளா, 25 ஆண்டுகளா வந்து இந்த பகுதியில வந்து பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கணும் அப்படிங்கிற இங்க இருக்கின்ற அனைவரின் கோரிக்கையா இருக்குது. ஆனா இப்ப வரைக்குமே அதிமுக ஆட்சியிலும் சரி, திமுக ஆட்சியிலும் சரி, இந்த பொது சுத்திகரிப்பு நிலையத்தை வந்து கொண்டு வரல. இதனால் மக்கள் வந்து இங்க இருக்கிற புத்துநோய்க்கு வந்து ஆளாகிட்டு இருக்காங்க. நீங்க இதற்கு எது மாதிரியான எதிர்கொள்வீங்க? இது வந்து நாங்க 30 ஆண்டு காலமாக போராடி வருகின்றோம். இது பசுமை தாயகம் வாயிலாகவும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலும் சரி, எத்தனையோ போராட்டங்கள் இது சம்பந்தமா நடத்தி இருக்கிறோம், அழுத்தம் கொடுத்திருக்கிறோம், ஸ்டேட்மெண்ட் அறிக்கைகள் விட்டு கருத்தங்கள் நடத்தி இருக்கிறோம், எல்லாம் பண்ணிருக்கிறோம். இன்னும் சொல்ல போன நேற்று நொய்யல் ஆறு கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கரூர் 4 மாவட்டத்தில் பாய்கின்ற ஆறு. அந்த நொய்யல் ஆத்துல 30,000 சாயப்பட்டறை, சிறு சாயப்பட்டறைகள் அங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதுல கழிவு நேரம் அந்த ஆத்துல விட்டுறாங்க. அதே போன்று பவானி ஆத்துலயும் நேரம் விடுறாங்க. எல்லாமே காவேரி ஆத்துக்கு தான் போயிட்டு இருக்குது. சில சுத்திகரிப்பு சுத்திகரிப்பு ஆலைகள்னு பேர்ல இயங்கிட்டு இருக்கிறாங்க. அது முழுமையா இயங்கல. மழை காலத்துல எல்லாத்தையும் ஆத்துல விட்டுறாங்க, அப்படியே விட்டுறாங்க. இதனால நிறைய பேருக்கு கேன்சர்ல இருந்து, அந்த தோல் பிரச்சனைகள்ல இருந்து, நிறைய உள்ளுக்குள் பிரச்சனை, வெளியே பிரச்சனை நிறைய வந்துட்டு இருக்குது. இல்ல, இது ஆய்வுகள் நடத்தணும், சரியான முறையில ஆய்வுகள் நடத்தணும். எதுனாலும் மறுக்க கூடாது. நிச்சயமா இதுக்கு ஒரு தீர்வு, நிரந்தர தீர்வு வேணும். இது வந்து ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். நம்ம தொழிலும் பாதிக்கப்படக்கூடாது, ஆனா அதுக்கு மேல சுற்றுச்சூழல் பாதிக்கப்படக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் சுற்றுச்சூழலை பாதிக்கின்ற எந்த தொழில் இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து அது நிறைய கட்டுப்படுத்தணும். வெளிநாடுகள்லாம் அப்படிதான் இருக்கு. வெளிநாட்டுல எல்லாம் இப்ப நீங்க ஜெர்மனில ஆர்டிபிஷியல் டையிங் அது தடை பண்ணிட்டாங்க. ஜெர்மனில ஒன்லி நேச்சுரல் டையிங், இண்டிகோ போன்ற நேச்சுரல் அவுரி செடி, அது நேச்சுரல் டையிங் தான் இருக்குது. அதுல அதுதான் பயன்படுத்தணும். அப்படி ஒரு நிலைப்பாடு அங்க எடுக்க முடியாது. ஆனாலும் அதை கட்டுப்படுத்தி, அதை ஆய்வுகள் நடத்தி, யார் பண்ணிட்டு ஏதாவது ஈஸியா செய்யக்கூடியது தான். அதெல்லாம் கட்டுப்பாடு எல்லாம், சட்டம் இருக்குது, எல்லாம் இருக்குது, இதுல கட்டுப்பாடு எல்லாம் பண்ணணும்.